முதலாவதா நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பழக்க வழக்கத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ நாளைக்கு செய்யணும்னு யோசிக்கிற நேரம் திரும்பவும் அடுத்த நாளைக்கு அதை தள்ளி போட்டுடலாம். அப்போ நாளைக்கு இல்லை மறுநாளைக்கு, இப்படியே லைஃப் ஃபுல்லாக எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போயிடலாம். அடுத்தது சோம்பேறித்தனம். இதை ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும், எதையுமே ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா அந்த சோம்பேறித்தனத்தை அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும். அடுத்தது எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஐயோ அவனால் முடியுது, என்னால் முடியலையே, அவன் நல்லா செய்கிறான் ஆனால் என்னால் முடியாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு நல்ல லக் இருக்குது, அவனுக்கு நல்லா டைம் வேலை செய்யுது, ஆனால் எனக்கு டைம் வேலை செய்யாது. இதில் என்ன பெனிஃபிட்னா, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் நீ எதையுமே ட்ரை பண்ண தேவையில்ல. அடுத்ததாக உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை வச்சுக்கணும். இந்த லைஃப் பார்ட்னர் உன்னோடையே இருக்கணும். அதுதான் உன்னுடைய மொபைல் ஃபோன். காலையிலேயே ஓப்பன் பண்ணணும், நைட்டுக்கு தான் க்ளோஸ் பண்ணணும். இதில் என்ன நன்மைனா, நீ வளராட்டியும் உன்னுடைய ஸ்க்ரீன் டைம் இருக்கு இல்லையா, அதாவது நீ ஸ்க்ரீனை பார்க்குற அந்த நேரம் இருக்குல்ல, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அது கூடிக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் தானே. அடுத்தது தான், உன்னையவே நீ நம்பவே கூடாது. செல்ஃப் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஐயோ என்னால் முடியாதே, என்னால் முடியாதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த நேரமும் உன் மைண்டுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சாதான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன்னுடைய டவுட் உண்மையாக மாறும். இது எல்லாத்தையும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கல்ல, இதெல்லாம் செஞ்சுட்டு கண்ணாடி முன்னுக்கு போய் நின்று நீயே உங்ககிட்ட கேட்டிருக்கியா இல்லையா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த லைஃப் இப்படி இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே செட் ஆக மாட்டேங்குதுன்னு. இது நியாயமான ஒரு கேள்வியா? அப்புறம் எப்படி உன்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும்?